ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நேர்மறையான நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்குவதற்கான 3 படிகள் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு அடியிலும் நல்ல செயல்களை செய்யுங்கள். ஆன்மீக ஞானம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த அழகான செயல்களை செய்யும் கலையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் அனைவரும் நமது கடந்த காலத்தின் எதிர்மறை செயல்களின் ஒரு சுமையை சுமந்து செல்கிறோம் என்பதை அனைவருமே அறிவோம். அந்த எதிர்மறையான செயல்கள் செய்யப்படும் போது ஆத்மாவில் உருவாக்கப்பட்ட எதிர்மறை சமஸ்காரங்களின் வடிவத்தில் நம் உணர்வில் இணைக்கப்படுகின்றன. இந்த எதிர்மறை சமஸ்காரங்கள் நாம் தொடர்பு கொள்ளும் வெவ்வேறு மக்கள், இயற்கை, நாம் உண்ணும் உணவு மற்றும் நாம் குடிக்கும் தண்ணீர் முதலியவற்றில் எதிர்மறை அதிர்வலைகளை பரப்புகின்றன. இது போன்ற பொருட்களை நாம் உட்கொள்ளும் போது, இந்த ஆற்றல் நிறைந்த பொருட்களுடன் தொடர்பு கொள்ளும் போது, நம்மிடமிருந்து இந்த எதிர்மறை ஆற்றலை அனுபவிக்கும் மக்களுடன் தொடர்பு கொள்ளும் போது நமது வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகளை உருவாக்குகிறோம். எனவே இந்த விளைவை குறைப்பதற்கு நாம் நேர்மறையான செயல்களை மட்டுமே செய்வதையும், நல்ல மற்றும் கனிவான வார்த்தைகளை பேசுவதையும், எப்போதும் அமைதியான மற்றும் அன்பான எண்ணங்களை உருவாக்குவதையும் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் இது நமது மனதில் ஒரு நேர்மறையான மற்றும் இனிமையான அதிர்வலைகளை உருவாக்கி நாம் தொடர்பு கொள்ளும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான நன்மை நிறைந்த ஆற்றலை பரப்பி வாழ்க்கையின் அழகான மற்றும் நன்மை பயக்கும் காட்சிகளை உருவாக்க வழிவகுக்கிறது. சில நேரங்களில் கடந்த காலத்தின் ஒரு எதிர்மறை செயலின் விளைவு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது நிகழ்காலத்தின் பல நேர்மறையான மற்றும் நல்ல செயல்களின் விளைவை குறைக்கும். எனவே நிகழ்காலத்தில் நேர்மறையான செயல்களை மட்டுமே செய்யாமல் எதிர்மறையான செயல்களை செய்யாமல் இருப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். பின்னர் மெதுவாக நமது நேர்மறை செயல்கள் கடந்த காலத்தின் எதிர்மறை செயல்களின் தாக்கத்தை குறைக்கத் தொடங்கும். சில நேரங்களில் இந்த பணி மிகவும் கடினம் என்று நாம் உணரலாம். ஆனால் ஆன்மீக பாதை ஆத்ம உணர்விலும் இறைவனின் நினைவிலும் அனைத்து செயல்களையும் எவ்வாறு செய்வது என்பதை நமக்கு கற்பிக்கிறது. இது ஆத்மாவை ஆழமான மற்றும் நிரந்தரமான குணங்கள் மற்றும் சக்திகளால் நிரப்புகிறது. இது நமது செயல்களை மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது. மேலும் இந்த பிறவி மற்றும் முந்தைய பிறவிகளின் எதிர்மறையான கடந்த கால செயல்களின் விளைவை குறைக்கும் ஆற்றலால் அவற்றை நிரப்புகிறது. அத்துடன் இறைவன் இந்த செயல்பாட்டில் ஒவ்வொரு அடியிலும் நம்மை வழிநடத்துகிறார். நாம் நினைப்பதையும் உணர்வதையும் விட மிக சுலபமாக அதை ஆக்குகிறார். ஓம் சாந்தி.